Hello students, good morning. Welcome back to English Maths Academy. This is 10th Mathematics, Chapter 7, Mensuration. Exercise 7.3, question number 5. என்ன கேட்டிருக்காங்க? A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicine it can hold? பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அவங்க கொடுத்த கொஸ்டின் நம்ம டயக்ராமா ட்ரா பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்கு? மிடில் வந்து சிலிண்டர், ரெண்டு பக்கமும் ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஓகேயா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவு மச் மெடிசின் இட் கேன் ஹோல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இதோடைய வால்யூம் ஃபைன் பண்ணணும். வால்யூம் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் எழுதிக்கணும். எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சிலிண்டர், இப்போ இந்த கேப்சூலோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 3 mm, அதாவது 2r ஈக்குவல் டு 3, தேர்ஃபோர் r ஈக்குவல் டு 3/2. இது போல் ரேஷன் ஃபார்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேயா? 3/2 சென்டிமீட்டர். ஹைட் h ஈக்குவல் டு டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 12 millimeter மைனஸ் டோட்டல் லென்த்தில் இருந்து ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்ணும் இல்லையா? இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் எவ்வளவு? 3/2 ஈக்குவல் டு 1.5. அப்போ இது ஒரு 1.5 ப்ளஸ் இட்ஸ் ஆல்சோ 1.5. ஸோ 1.5 ப்ளஸ் 1.5 ஈக்குவல் டு 3. ஸோ ஹைட் ஹெச் ஈக்குவல் டு 12 மைனஸ் 3 ஈக்குவல் டு 9 mm. இதுவும் மில்லிமீட்டர் தான். ஓகேயா? அடுத்தது ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால அதோட ரேடியஸ் இட்ஸ் ஆல்சோ 3/2 mm. ஓகே, நவ் என்ன கொஸ்டின்? ஹவு மச் மெடிசின் இட் கேன் ஹோல்டு, தட் இஸ் வால்யூம் ஆஃப் த மெடிசின் it can hold equal to volume of the cylinder plus 2 into volume of the hemisphere equal to volume of the cylinder என்ன ஃபார்முலா? pi r square h plus 2 into volume of the hemisphere 2/3 pi r cube. இப்போ என்ன செய்யலாம்? இதில் இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸை வெளியே எடுத்துடலாம், அல்லது இண்டிவிஜுவலாக ஒன்றையும் ஃபைன் பண்ணி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காமன் டேர்ம் வெளியே எடுத்துடலாமா? ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இதை வெளியே எடுத்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4/3 இன்ட்டு ஆர் கியூபில் ஆர் ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு, அப்போ ஆர் மட்டும் இருக்கும். ஓகேயா? இப்போ அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு பை ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், வேர் ஆர் ஈக்குவல் டு 3/2. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு h equal to height of the cylindrical part. It is 9 mm. So 9 plus 4/3 into 3/2 equal to 22/7 into 3/2 into 3/2 into. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 2 1s are 2 2s are. மல்டிப்ளையில் இருந்தால் இது போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் 9 + 2 = 11. இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 1s are 2 11s are. வேறு பண்ண முடியுமா? முடியாது. ஈக்குவல் டு 11 11s are 121 இன்ட்டு 3 3s are 9, 9 1s are 9,
9 2s are 18, balance 1, 9 1s are 9, 9 plus 1, 10. 1089 divided by 2 7s are 14. இப்போ 1089 14 டிவைட் பண்ணலாமா? 1089 14 டிவைட் பண்ணிங்கன்னா 7 14s are 98 மைனஸ் பண்ணிங்கன்னா 108 minus 98 equal to 10. 9 டவுன் பண்ணுங்க 109. once again 14 7s are 98, balance 11, புள்ளி வச்சிங்கன்னா 110. once again 7 14s are 98 மைனஸ் பண்ணிங்கன்னா 12. ஏக டெசிமல் இருக்கு 120 ஆயிரும். 8 14s are 4 8s are 32, balance 3. 8 1s are 8, 8 plus 3 11, 112, balance 8. ஆல்ரெடி டெசிமல் இருக்கு 80. 5 into 14 70. நம்மளுக்கு இட்ஸ் எனஃப் ஈக்குவல் டு 77. இதை ரவுண்ட் அப் பண்ணுறப்ப 5 ஆர் மோர் தென் 5 இருந்ததுன்னா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 78 79 போட்டுக்கலாம். ஓகேயா? therefore volume of the medicine it can hold equal to 77.79 cubic millimeter. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிக மிக எளிமையான சம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பண்ணுற முக்கியமான நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.